போய் கிட்ட போய் பாரு ஓமாடா ஓட்டிட்டு போ. தொட்டு வேணா பாரு. ஐயா கரெக்டா அஞ்சரைக்கு மூத்திரம் பெய்து பாருங்க. என்னடி இது? அது ஏமாடுது. ஏய் நீ என்னமோ ஏமாந்து பண்ணிக்கிட்டு இருக்க வந்துட்டு. சும்மா சிவனன் போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி அத்தா நீ காசு கட்ட எழுத்தானாங்க ஆட்டோ தூக்க போறோம். இவன் இருந்து நான் இப்படி தப்பிக்க போறோம். ஏப்பா சும்மா இருக்கோம் நான் உங்களோட வந்து இருக்கிறேன். என் மாட்டை விட்டுட்டு நான் போய் டிடி சொல்லலாம் போறேன். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. அங்கிட்டு இருந்து நம்ம ஆடு போயிடுது. அந்த பக்கம் ஆடுபாலத்துல இருந்து ஆத்துல இந்த பக்கம் போய் ஓட்டிட்டு போ. நான் வேணாம் சொல்றேன். 2 கொம்பு இருக்குல்ல ஆட்டுக்கு. 2 கொம்பா? ஆமா. மாட்டுக்கு எங்க 2 கொம்பு இருக்கு? மாட்டுக்கு 2 கொம்பு இருக்கு இல்லையா? 2 கொம்பு இல்லாம எப்படி இருக்க? அடிக்கல மாட்டேன் வாங்க. புதுசா கேக்க நீ என்ன சிரிச்சுக்க சிவாஜி கணேசனுக்கா மாடை பிடிச்சு குடியா போ. நல்லா தான் இருக்கு. இருக்கு மாடை ஓட்டி போக. ஓ மாடை நான் ஓட்டிட்டு போனேன். விடுவியா நீ? என் மாடை ஓடிக்கு வந்து ஆறு பழத்துல இருந்து அப்படியே ஆத்துக்குள்ளேயே தள்ளி கொண்டியா. மாடை குடியா. சும்மா வரவன வம்புடுக்கிற நீ வாட்டுக்கு. நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும், பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. குடியா. நான் போ நீ போ, நான் ஓட்டி பாரு போ. நீ போ. இல்லம்மா அவரு லோன் வாங்கிருக்காப்ல, இந்த ஆட்டை காமிச்சுதான். ஆமா எங்க ஆட்டாதே. சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீஸ். 1 லட்சம் வாங்கிக்காருமா. 10 ஆடை கணக்கு காட்டி 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. போன வாரம் லோன் வாங்குறதுக்கு சார் வந்தாரு. இப்படிதான் பாலத்துல உட்காந்து சார்ட்டு ஆடை காமிச்சு ஆடு எவ்வளவு ஆடான்னு ஒரு 5 லட்ச ரூபா அது உன்னை கேட்காம வாங்கிக்கிட்டேன். ஒரு 2 ஆடை மட்டும் பிடிச்சி கொடு, நான் ஆடு பிடிச்சி கல. 2 ஆடை போய்க்கு வட்டிக்கு வச்சுருங்க. வட்டிக்கு வச்சுக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? அந்த விளையாட்டுலாம் இங்க இல்ல. ஏமாடு மாதிரி தெரியுது. 2 கொம்பு 2 வாலு 4 காலு. நல்லதா போயிட்டுப்பா. ஐயா புரியுங்க, வாங்க பிடிச்சு கொடுங்க. பால் பீசுற மாதிரி தானே. வாழை பிடிக்காம அப்புறம் நான் மேய்ச்சிக்கிட்டாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அந்த பெரிய ஆடு 2. அடா தம்பி இங்க வாடா. அடா தம்பி இங்க வாடா. எப்படி தண்டோரா போடுவாரு? நீ பக்கத்துல கூட வாங்க, மாடை பார்க்க தெரியுமா? நீ விளையாட்டு வைக்கிற சும்மா இருக்கும். ஆமே மாடு கலங்க ஆடு. நான் எவன் மாதிரி ஆட்ட மாட்டானப்பா நீ என்ன? மாடு கலங்க ஆடு படி ஆட்டுக்குள்ளே ஓடி இருந்துச்சு. நானே ஆளை கலாமிருக்கு. ஏமாடு ஓமாடுன்னு இருக்கீங்க. நல்லா இருக்குமா? ஐயா இந்த கேமரால கூட பாருங்க, அம்மா போட்ட மாதிரி தெரியுது. இந்த இருந்துமே ஐயா அங்க இருந்து அந்த பாக்குற மாதிரி. ஏப்பா சும்மா இருக்கோம் நான் உங்களோட வம்பு எடுக்கிறேன். என் மாட்டை விட்டுட்டு நான் போய் டிடி சொல்லலாம் போறேன். மாமா மாட்டு மாமா வண்டி ஒரு ஆத்து பாலத்துல இருக்கிற. சரி மாமா அந்த ஐயாட்ட உங்களுக்கு பேசுறீங்களா? ஏய் நீங்க என்னமோ நான் சும்மா இருக்கோம் வம்பு எடுத்துட்டு தெரியக்கூடாது. ஐயா நீ ஒரு நாளைக்கு மட்டும் தானே. எப்படி ஓமாடு ஒரு நாளைக்கு வந்து நான் ஏன் மாடுன்னு சொன்னா நீ கூப்பியா? மாடு நீ யாரு? மாடு ஆறுபாடு ஆறுபாடு. ஏன் மாடு வந்து நீ யார்? ஓமாடுன்ற நீ யார்? எனக்கு என்ன சொந்தக்காரங்களா? வாணே எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ வேணே ஏய் ஆத்துக்கிட்ட போக கூடாது. ஆறாந்தாலே அத்தா நீ காசு கட்ட எழுத்தானாங்க ஆட்டோ தூக்க போறோம். லோன் வந்து அதுக்கு நீ இந்த ஆடு போறீங்க. அப்ப நீங்க அவன்டா தம்பி நீ பேசுவீங்க சார், பிடிச்சுங்க சார். எங்க இப்படி அடிச்சு கூடாது. அடிக்கிறதுல என்ன என்ன விளையாடுறீங்க? சும்மா தேவையில்லாம நம்ம மாடுதான் லோன் வாங்கணும். இந்த மாதிரி தான் லோன் வாங்கினேன். இப்ப போய் வாங்க. நீங்க இந்த மாடு தான் என் மாடுன்னு சொல்லி லோன் கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. அப்புறம் ஒவ்வொரு மாடுன்றாரு என்ன கணக்கு? நம்ம வம்பு எடுக்கிற எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா ஐயா ஒரு நாளைக்கு மட்டும் சொல்லுங்க. நம்ம மாடு இருக்கு ஐயா. ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம மாடு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா பார்த்து கொடுத்துரு. ஒரு 10,000 ரூபா 10 ரூபா டீ குடிச்சுங்க. 10 ரூபா கையில தரேன். ஆமா மாடு நம்ம மாடு. நான் ஒரு 5 லட்சம் லோன் வாங்க போறேன்ல சார். போட்டோ எடுத்துக்கிறீங்களா? அப்படியே எங்க ஆட்ட காமிச்சது நீ காசு வாங்கிருக்கியா? ஆமாத்தா. எப்ப எங்க வீடு எங்க வாசங்க எவ்வளவு உசிலமிட்டி தாய் தேடி பார்க்க உசிலமிட்டி காமிச்சு ஆட்ட காமிச்சா அது எப்படி போட்டோதே எடுத்து வேற எதுவும் இல்ல. சும்மா ஒரு போட்டோ எடுத்து இது அம்மா காமிச்சு 5 லட்சம் லோன் வாங்கிட்டேன். கட்டு சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஏனி வந்துட்டாங்க ஆட்டோ காமியான்றாங்க. ஐயா வாங்க. அப்படி கூட வந்துருங்க. அப்படியே அப்ப நல்லா இருக்குங்கய்யா.
அவன் கம்பல் கீழே கொடுங்க பயமா இருக்கு அடிச்சு கிடிச்சு என் பிள்ளை வாங்க நீ என்ன நீ ஒரு போட்டோ மட்டும் ஒரு போட்டோ எனக்கு தெரியாது இந்த எங்க தாத்தா வருது ஏய் போ. எங்க அப்புச்சி வருது ஐயா இந்த பாருங்க இந்த மாடு நம்ம மாடு ஐயா இதே நம்ம மாடு இந்த மெய்தான் ஆறுபாளையம் ஆத்துல மெய்தான் இதே ஆடுதான் நம்ம மாடு மெய்தான் ஐயா எங்க அப்பத்தா பிரச்சனை பால் கறந்தா வெள்ளைய வருமா? பால் கறந்தா வெள்ளையாரு மாடுக்கு 2 கொம்பு இருக்கு 2 கால் இருக்கு ஐயா கரெக்டா 5:30 மூத்திரம் பெய்யண்டா பெய்து பாருங்க இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது ஏன் மாடுது ஏய் நீ என்னமோ எனக்கு ஏமாந்து பண்ணிக்கிட்டு இருக்க வந்துட்டு வேணா எனக்கு வச்சிருக்க எங்க தாத்தாதே ஒரு எங்க அப்பத்தா வந்து பேச மாட்டேது எங்க தாத்தாட்ட அதனால வந்து இந்த மாடு ஏன் மாடு இல்லைன்னு எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு 6 மணியோட தாங்க. ஏப்பா ஊரு சொல்றா நீ மணியோட தாங்க. ஏப்பா ஊரு சொல்றா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. சார் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்களா இந்த ஆதாரத்துக்கு அண்ணன் இருக்காரு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஐயா உங்களுக்கு ஏதாவது காசு தாரு வேலை கிடையாது. ஆத்துக்குள்ள வந்து ஆடை பிடிப்பாங்க, ஏய், குட்டியை சார். பிடிப்பாங்க, வேலை இல்ல. என்னைக்குமே வந்து யாருன்னே தெரியாது. ஆட்டை காமிச்சுவேன், போட்டோ அடிப்பேன், நீங்க ஏத்திட்டு வர குட்டியா நீ கொடுத்த கம்ப ஒரு குட்டியை பிடிச்சு போட்டு நான் பாத்துக்கிறேன். அண்ணே முத்தலானே வானே உங்க அண்ணனை விட்டு அடிக்க என் குடும்ப பிரச்சனை நீங்க என்னடா வரீங்க டார்ச்சர் பண்றா ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டு. போங்கடா 2 பேரு தம்பி உனக்கு காசு கொடுத்தா எங்களை ஆளை வச்சு அடிக்க வருவியா? இல்ல இது 2 மட்டும் தாங்க நம்ம ஆரம்பாளையத்துல இருந்து அப்படியே ஆத்துக்கறதுலயே வந்துருச்சுங்க ஐயா தான் ஓடி வந்திருக்காரு போல அதான் வம்புதான் இருக்கிறேங்க ஐயா சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அம்மா ஐயா இப்ப வண்டி வந்துட்டு இருக்கு. சரி நான் பேசி முடிச்சாங்க வண்டியில மாட்டை ஏத்தி போய். சரி டாடா சரியான ஆம்பளை ஏரியா போயா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியாக்கு வாடா நீ. நான் என்ன சொல்றேன் சார் தம்பி, அசல் தர முடியாது நீ 5 லட்சம் வாங்கியிருக்க. 5 நாள் நான் தூக்கி தான் ஆவேன். நீ என்னடா நீ பாவம் சார் அவங்க அவங்க நீ கை நீட்டு காசு வாங்கல. நீ அமைந்து கிடைக்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீ ஒரு குட்டியை பிடிச்சு போட்டு அம்மா மதுரை சும்மா நாங்கெல்லாம் ராணுவ படை, அது லேடிஸ ராணுவ படை செஞ்சுக்கினியா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். மாடு தொடுவாங்க மாட கை கொடுத்த பேரன் கை கொடுத்த சூப்பர் தான் சும்மா ஒரு வீடியோ தான்